இப்போ பிகினர்ஸ் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கிளாஸ் சொல்லி தர போறோம்னா மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட கிளாஸா இருக்கும். ஸோ எங்ககிட்ட பாத்தீங்கன்னா பவர் மிஷின்ல தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். பவர் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. பெடல்ல வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் பவர்ல நீங்க சீக்கிரம் ஒரே நாள்ல கத்துக்கலாம். ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து கீழே இருக்கு, இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னால வந்து பெடல் அழுத்தினாவே சல்லுன்னு போகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 4500 ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு. இதை வந்து மைனஸ் பண்ணி உங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா 4500 ஸ்பீட்ல நான் தைக்கிறேன், எனக்கு அதே ஸ்பீடு கம்மி தான். ஸோ நாங்க வந்து அனுபவத்துல தைக்கிறோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாங்க அவ்வளவு ஸ்பீட்ல தைச்சுக்குவோம். பட் இப்போ நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கம்மியா இருக்கு. நீங்க ஒரு 1500 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணும் போது என்ன ஆகும்னா 2000 கூட கம்மி தான். ஓகே, 1500 ரொம்ப கம்மி ஆயிடும். ஸோ நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்பீடு வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2000 ஸ்பீடு வச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிகினர் ஸ்டிச் பண்ணும் போது வீட்டுல இருக்க மிஷின்ல ஊசி எல்லாம் போடாதீங்க. நான் இப்போ வீடியோக்காக எடுக்கிறனால ஊசி அதுலயே இருக்கு. ஸோ இப்படி பெடலை இப்படி தூக்கிட்டு இப்போ வந்து தைக்கிறீங்க. இப்போ தைக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடு அதிகமா போகாது. இப்போ நீங்க என்னதான் அழுத்தினாலும் ஓரளவு தான் ஸ்பீடு போகும். இப்போ இந்த ஸ்பீட்லயே நீங்க பெடலை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறோம். பெடல்ல இப்படி கால் கீழே அழுத்துறீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து காலை அழுத்திட்டு கீழே ரிவர்ஸ்ல அழுத்தினா மட்டும் தான் நிக்கும். நீங்க இந்த பெடல் அழுத்தும் போதே இங்க பிடிக்கும் போதெல்லாம் நிக்காது அது. ஸோ பெடல் மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க பெடல் பண்ணும் போது இங்க பிடிச்சி நிறுத்துவோம். பட் அதே பவர் மிஷின்ல வந்து நீங்க எங்க கை வச்சாலும் அது வந்து மிஷின் வந்து உங்களுக்கு நிக்காது. ஸோ கால் கண்ட்ரோல்ல தான் உங்க பெடல் கண்ட்ரோல் இருக்கு. இந்த கால் கண்ட்ரோல் வரணும். பெடல் எப்படி அமுத்துறீங்க, இப்படி ரிவர்ஸ்ல அழுத்துறீங்க, அப்பதான் நிக்கும். இப்படி அழுத்துறீங்க, இப்படி நிறுத்துறீங்க. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் நம்ம கத்துக்க போறோம் பவர் மிஷின்ல.